அதனாலதான் இவர் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டீங்க, இல்லாட்டி தள்ளி வைக்கலாம். எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இருங்க, அண்ணன் ஃபோன் பண்றாரு. அவரு தான் பேச. சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பிரதர்ண்ணா கேக்குதா அண்ணா? இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர். தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? தியேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சு சார். தியேட்டர் எல்லாம் நல்ல 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 தியேட்டர் எல்லாம் கிடைச்சது. நேற்று ஒரு ஃபோன் கால்ல அப்படியே தலையெழுத்தே மாறிடுச்சு சார். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்த கம்பெனி இல்லங்க, ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்களே, ஏன் அதை கண்டினியூ பண்ணல? இப்பதானே சார் எல்லா ஏரியாலயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லங்க, இப்ப சொன்னீங்கல்ல கமிஷன் ஆபீஸ்ல எனக்கு எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்க, பாதுகாப்பு. அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எந்தெந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்ணணும். அவங்க பேனிக் ஆயிட்டு இல்ல நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, யாரு செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல, கமிட்மெண்ட் ஆன பிறகு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும். நான் அதனால தான் உங்ககிட்ட எந்த அமைப்புன்னு எதுவுமே தெரியாம யாரும் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ண மாட்டாங்க சார். பண்ணிருக்காங்க. அதனால தான் உங்க முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல. இப்போ அமைப்பு நீங்க சொல்லவே மாட்டீங்க. அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ். யாருக்காக சார் பைப் பண்ணனும்? யாருக்காக சார் பைப் பண்ணனும்? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க, தப்பா கேட்கல அவங்க. சார் என்னென்ன தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அவங்க என்ன பண்ணலாம், நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போடணும். ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிட்டு. ஆமாங்க, என்ன சொல்றாங்க, இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க. அதான் இது பண்ணா அவங்களுக்கு தியேட்டருக்கு பிரச்சனை வரும். எல்லாமே முடிஞ்சிச்சு சார், எல்லாமே மற்ற ஏரியால சொல்றேன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். ஆமாங்க, சொந்த ஊர்ல இல்ல, சேலம்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலி, எந்த இடத்துலயும் இல்ல ஷோ. தெரியல ஆக்சுவலி, அதனால தான் அவர் கூப்பிட்டு என்ன பண்றது, நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. சென்சார் அலோ பண்ணனால தான் நான் இங்க இருக்கேன். அலோ பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் சொன்னா அதே பிரச்சனை தான். இன்னைக்கு உடனே என்ன பண்ணுது? ஆமா, இல்ல ரிலீஸ் பண்ணனும்ங்கறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க சார். நீங்க முஸ்லிம் அமைப்புல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எது பிரச்சனை பண்ணல. இல்ல அவங்களையோ இல்ல எடிட்டரே முஸ்லிம் தாங்க, அவர் சொல்ல மாட்டாரா தப்பா பண்றா? எடிட்டரே முஸ்லிம் தான் சொல்றீங்க சார். திரையரங்க உரிமையாளர்களோட நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இனிமேல் தான் நம்பர் இருந்தா நம்பர் உடனே கால் பண்ணி, நீங்க பிரஸ் மீட் போயிட்டு இருக்குல, லைவ் போயிட்டு இருக்குல, கால் பண்ணி பேசி சொல்லுங்க. யார் பண்றாங்க இப்பதான் சார் தெரியும், நானே இப்பதான் வந்தேன், எனக்கு தெரியுதா. நீங்க அவங்க நம்பர் இருந்ததுன்னா நீங்க ஒரு நம்பரை நீங்க போடுங்க, அப்படியே கேட்கலாமே. இந்த பத்திரிகையாரங்க மீட் நடந்துட்டு இருக்கு, ஏன் நீங்க போட மாட்டீங்க? என்ன ஒரு தெளிவு கிடைக்கும்ல. நம்பர் அவருக்கு நீங்க அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு. திருப்பி இல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் போடுங்க போடுங்க. நம்பர் இல்ல இல்லையா? இந்த இருங்க, பயப்படுறாரு. யாராவது தவறு பண்ணாங்கன்னா நாங்க திருப்பி யாராவது எந்த நாங்க கேட்போம். அதுக்காக தான் கேளுங்க, கால் பண்ணி பேசுங்க. எங்கிட்ட டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். எங்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி, அதனாலதான் இவர் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டீங்க, இல்லாட்டி தள்ளி வைக்கலாம். எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இருங்க, அண்ணன் ஃபோன் பண்றாரு. அவரு தான் பேச. சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமாம், அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா,
என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. போலீஸ் அதனால் அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னால் பயந்துட்டாங்கிறாரு. ஆமாம், ஆனால் படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. ஆ இல்ல அவர் இங்க பத்திரிகையாளர் மத்தியில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு, பேசுங்க. எந்தெந்த தேட்டர் இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டியிருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம், உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார். பேனர் அது மாதிரி எதுவும் சொல்லல சார். தியேட்டருக்கு வந்து லைக் நேற்று வந்து பேசியிருக்கு சார். அப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார், நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். விளக்கம் சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லுங்க சார், கோயம்புத்தூர் ஏரியா மற்ற இப்போ மதுரையில் கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலராக இந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பார். இந்த தியேட்டர் அவர் கேட்பாரு, தியேட்டர் ஓனர் இல்லை சார். எஸ் சார், எஸ் சார். சார் எல்லா தியேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவர் தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தெரியுங்கள. அப்போ நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்பாரு. பேர் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஆமா, அது நீங்க ஒண்ணுமே சொல்ல. இந்த பேர் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. நான் இப்ப சொன்னாங்க சொல்லுங்க. انا ஒரே நிமிஷம். ஊர்லயே சொல்லுங்க ஃபர்ஸ்ட். போறா. இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டுருந்தேன். சவுண்ட் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். ஹலோ. கதிர்னா கேக்குதா? அண்ணா, இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க? சாரிண்ணா. அவரு யாரு பேசுறது? யாரு அவர் தான் பிவிஆர் கதை தான் பேசுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார், அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த தியேட்டர் போடுறீங்க, நல்ல விதமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. பேசினேன் சார். சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாமா தியேட்டர்ல. அதனால விஜயோ அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே. அவங்க என்ன சொல்யூஷன் திருப்பூர் சொல்லியிருக்காருன்னா, நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பிவிஆர் கதை, நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்? ஆக்சுவலி கரெக்ட் சார், நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட் சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார், என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன்.
நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. கண்டிப்பா எல்லா தலைவரும் இல்ல அதான் இப்பதான் சொல்லியிருக்காருங்க, இனிமேதான் அது பேசணும். சார் நான் நேற்று உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி. நீங்க சாயங்காலமா சொல்றாங்க, அப்புறம் இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்க. கால் பண்ணா அதுல பேச முடியல, பிரஸ் மீட் இருந்தாலும் சரி நாங்க வந்து கலந்துக்கிட்டேன். சார் நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க சார். கண்டிப்பா சார், ஏன்னா சின்ன படம் நல்ல படமா பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ரெண்டாவது படம் சாரி இப்போ இந்த படம்னாலும் அது ரிலீஸ்ல இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாம் லாஸு. அதனால இப்போ நான் தேட்டர் ஓனர்கிட்டயோ இல்லை தேட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்டயோ நான் பேசுகிறேன். இனி தான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமா மேக்ஸிமம் ப்ரெஸ் மூலியமா சொல்லிடுவோம். ஆமா. சரிங்களா? ஆனா நீங்க வந்து தயவு செஞ்சு நான் பேசுறேன். யார்கிட்ட வந்து கேட்டிருக்காருன்னா எங்ககிட்ட இருந்து கேட்டிருக்காரு ஹெல்ப். சரிங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா அடுத்த பிரஸ் மீட்ல வந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்போம், ஏன் நீங்க ஹெல்ப் பண்ணலன்ட்டு. என்ன ஹெல்ப்? ஆமா, நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். சரி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லை இப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன் சார். நான் வேற அதான வேலை எனக்கு. முடிஞ்ச எஃபோர்ட் போடுங்க சார். பேன் பண்ண கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். நீங்க பண்ணுங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன தீவிரவாதியா பண்ணிருக்கோம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு, கதையில் அது இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் எல்லாரையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் எப்படி டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ அது நீங்க உங்க டைலாக் சொல்றீங்க, அது சொன்னீங்கன்னா தான் முடியுது. இங்க தமிழை தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே. இப்போ பாருங்க, தமிழ படத்தை தான் நசுக்குறாங்க. என்ன காரணம் தெரியல. கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது. இங்க மட்டும் தான் நசுக்குறாங்க. ஒரு நல்ல முடிவு பேசி கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். இல்ல கண்டிப்பா நான் பேசுவேன் சார், நிச்சயமா நான் பேசுவேன். உங்களுக்கு தான் தெரியாதுன்னு இல்லை, நீங்க மேக்ஸிமம் நீங்களும் கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்லயே நான் பேசுறேன். உங்க சப்போர்ட் வேணும்னா நீங்க என்ன படம் பார்த்துட்டீங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா நீங்க பிடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குது படம். அப்புறம் நான் போலீஸ் எல்லாரும் நல்லதானே பண்ணிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டுருவோம். ஏன்னா இவ்வளவு வருஷம் கஷ்டம் பட்டு இவ்வளவு மறுபடியும் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட் வேணும். நீங்க தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. நீங்க கொண்டு வெளியில என்ன கொண்டு போய் சேருங்க. ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க. சென்சார்